ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? சம்பவங்கள் நடந்தாலும் சரி, பார்க்குற வேலை நம்ம பார்த்து தான் ஆகணும். வீட்டில் பால் பொங்கிருச்சா பச்சை செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. எரும மாடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. நிசான் வந்து பெட்ரோல் ஏற்று புது வேரியண்ட்டு 2 காரு நல்லா பலான்னு கழுவியாச்சு. வேறு ஊற்ற டயரை எப்படி கழுவுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு. பார்த்துங்க, டயரை வந்து இந்த மாதிரி தான் வந்து உள்ளாரெல்லாம் விட்டெல்லாம் கழுவணும், அடித்து கழுவணும். நான் எரும மண்டை கழுவுற மாதிரி கழுவணும். எரும மண்டை நம்ம ஊர்லாம் வந்து குளிப்பாட்டுவோம்ல, அந்த மாதிரி கழுவிட்டே கிடக்கணும். இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் வந்து டியூட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வீட்டு டிரைவர்னு வச்சுக்கலேன், காலையிலேயே வந்து எந்திரிச்சிடணும். நம்ம ஊர்லலாம் எப்படி காலையிலே எந்திரிச்சு ஸ்கூலுக்குலாம் கிளம்புறோம். ஸ்கூலுக்கு கிளம்புறது கூட கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த டியூஷனுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு காலையிலே எந்திரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எந்திரிச்சு வண்டி கிண்டிலாம் கழுவி போட்டுருந்தோம். மித்த இந்த வெளியில் இருக்கிற அந்த வராண்டாலாம் நம்ம தான் வந்து கழுவி போடணும். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு இங்கே நின்றுட்டு கழுவிட்டு இருக்கிறாப்புல, காரை கழுவிட்டு நிற்கிறாப்புல. நான் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த நபர் நட்டிட்டு வந்து கழுவிட்டு இருக்கிறாப்புல. அந்த மாதிரி தான் தோணிருக்கேன். சரிங்களா? அல்கின் மாஃபிரோ சாஃபா அல்கின் மாஃபி அல்கின் மாஃபி அல்கின் ஃப்ளைட் மாஃபி மத்தார் மாஃபி சா இந்த மாதிரி தாங்க கழுவிக்கிட்டே நிற்கணும். ஏன்னா ரெண்டாவது இங்கே அடிக்கடி வந்து இந்த மண் காற்று அடிச்சுக்கிட்டே கிடக்கும். நான் புழுதி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். வந்துருங்க ரோட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்துருங்க, இந்த மாதிரி பள்ளமாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் காரை வந்து விட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்கோ. உடனே டக்குன்னு இந்த டயர் ஓரத்துலலாம் இந்த சைட்லலாம் வந்து ஒரே இதாகிடும். முதிர் மீனு ஆனால் அழுகி நான் வீடியோ லா மாஃபி ஆனால் வந்து யூடியூப் அது யூடியூப் வீடியோ யூடியூப். என்ன நண்பர்களே, பாருங்கள் நம்ம டிரைவரோட லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்குதுன்னா, அதுவும் வந்து வீட்டில் எல்லாம் இருக்கிறதுலாம் ரொம்ப இது. தமிழா 360 இன்ஷால்லா ஏன்னா இந்த மாதிரி தான் தகர கொட்டாய் அடித்து காரை வந்து இதில் தான் நிப்பாட்டி விட்டுறது. ஒரு வீட்டுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா பள்ளமாக பாருங்க, இந்த பள்ளமாக கிடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளமாக கிடக்கிறதுல தான் முக்கால்வாசி வந்து வண்டியை வந்து அப்படியே விட்டுட்டு ஏற்றிட்டு போயிடுங்கோ. அது திருப்பிங்க நம்ம வந்து காருலாம் வந்து லொக்கேஷன் சரியில்லை, திருப்பிங்க நம்ம வந்து கழுவி போடுற மாதிரி தான் போவோம். நம்மலாம் வந்து இருந்தோம்னா கொஞ்சம் இந்த கட்டடிச்சு போவோம், கொஞ்சம் அந்த நவுத்தி கொஞ்சம் அந்த ட்ரைவ் பண்ணி போயிடுவோம். ஆனால் இதுவும் அப்படி கிடையாது. பார்க்காம அதுவும் படுக்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோங்க. இது இந்த வேலைன்னு மட்டும் கிடையாதுங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி கொடியெலாம் வந்து வச்சுருக்கோங்க, அதுக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நிறையா A to Z இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம வந்து வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சு தான் வந்து வேலைக்கு வர்றது. அந்த புது ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டக்குன்னு வந்து அது வந்த இதுக்கு வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். ஆனால் பழைய ஆட்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு வரும்போதே வந்து திடீர்னு என்னென்னா ஏமாற்றி விட்டுருதுவோ. நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்மளுக்கு வந்து இந்த வண்டி ஓட்டுறது, காரை கழுவுறது, ஏன்னா மித்த நேரத்தில் இந்த ஃப்ரீ டயத்தில் எல்லாம் போய்ட்டு துவானியில் போய் உட்காந்துருப்பேன். நிறைய வீடியோலாம் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டுருந்துருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் செஞ்சு விட்டுருங்க. நம்ம புதுசாக வரக்கூடிய நம்ம டிரைவர் நண்பர்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம வந்து பேசக்கூடாது. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இது மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன இதுங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நர்வஸாக தான் வந்து இருக்குது. நான் இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னாலும் வந்து சொல்லுங்கள். சும்மா இது மாதிரி ஏதாச்சும் வந்து பேசி வேணாலும் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருங்க. இங்கே வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து இருங்க. அதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. சொந்தம் தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.